அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த தோழர்களே, நேற்றைக்கு மின்துறை அமைச்சரை சந்தித்து பேசினோம். ஒரு வார காலமாக முயற்சி பண்ணோம். நேற்றைக்கு நமக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்தார். தலைமைச் செயலகத்திலே மின்துறை அமைச்சரை சந்தித்து பேசிய 2 விஷயங்கள். ஒன்று, கேங்மேன், அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டோம். ஒப்பந்த ஊழியர் தொடர்பாக ஒரு கடிதத்தை கொடுத்து பேசணும். அவர் ஒப்பந்த ஊழியர் சம்பந்தமாக நானும் செய்யணும் தான் நினைக்கிறேன், ஆனால் பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னார். நாம் சொன்னோம், கடந்த 20 ஆண்டுகளாக 2005 2007க்கு பிறகு மின் பகிர்மான வட்டங்களில் ஒப்பந்த ஊழியர் எடுக்கலை. அதே மாதிரி தெர்மல் நிலையம் 1598க்கு பிறகு எடுக்கலை. அதே மாதிரி என்சிஎஸ் என்று சொல்லக்கூடிய, ஹைட்ரோ என்று சொல்லக்கூடிய, டிரான்ஸ்கோ என்று சொல்லக்கூடிய எந்த பகுதியிலும் ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற எங்களது கோரிக்கையை கடந்த 20 ஆண்டுகளாக நிர்வாகம் அரசும் புறக்கணிச்சுட்டே வருது. இதற்கு எண்டு கார்டு போடணும் என்று நாம் அவரே சொன்னோம். அப்போ அவர் சொன்ன பொழுது கூடுதலாக இன்னொரு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா, நீங்கள் கேட்டு அக்ரிமெண்ட்டில் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போட்டிருக்கீங்க. அந்த கண்டிஷன்ஸ் பிரகாரம் எந்த கேட்டு அக்ரிமெண்ட் சொல்கிறோம் அக்ரிமெண்ட் எடுக்க மாட்டான். மேன் பவருக்கு கட் பண்ணு ஃபோனை கட் பண்ணு. மேன் பவருக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபா தான் கிடைக்கும் அப்படின்னா எந்த கான்ட்ராக்டர் மேன் பவர் எடுப்பான்? அப்போது பல கான்ட்ராக்டர் பல மாவட்டங்களில் கான்ட்ராக்டை எடுக்காமல் விட்டுட்டாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது மின்சார வாரியத்தில் ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் காண்பது தொடர்பாக நீங்கள் முதல் படி எடுக்கணும். அதற்கு முன்பாக மின்சார வாரியமே நேரடியாக ஊதியத்தை கொடுக்கின்ற ஏற்பாட்டு வரணும். இடைத்தரகரோ ஒப்பந்தக்காரரோ அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போவதற்கு பதிலாக அந்த பணத்தை ஊதியத்தை ஊழியருக்கு கொடுத்தா அவர் சந்தோஷம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்வான் என்ற நமது கருத்தை, நமது கோரிக்கையை மின்துறை அமைச்சர் ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகளை விரைந்து எடுப்பார் என்று நாங்கள் மாநில மையம் உறுதியாக நம்புது. ஏற்கனவே ஒரு தடவை 17/6 என்று பேசின பொழுதும் இந்த கருத்தை வற்புறுத்தி பேசணும். இப்பொழுதும் வற்புறுத்தி பேசியிருக்கிறோம். இருந்தாலும் கூட நாம் ஏற்கனவே ஒரு மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவெடுத்தோம். ஆகஸ்ட் இறுதியில் அல்லது செப்டம்பர் 1 இருக்கணும்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். விரைவில் தேதி நிர்ணயித்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை திரட்டி சென்னை தலைமையகத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். ஆக அந்த முடிவின் அடிப்படையில் கிளை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள் அதற்கான தயாரிப்பு பணிகள் இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ எதற்குன்னா, மின்துறை அமைச்சரை சந்தித்து பார்த்து பேசியிருக்கிறோம். நமது கோரிக்கை மின்துறை அமைச்சர் ஏற்றுக்கொண்டார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போது ஏற்றுக்கொண்டார் என்ற வகையில் நம்ம அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறோன்றது சொல்லியிருக்கிறோம். அப்போது மின்சார வாரியத்தில் ஒப்பந்த ஊழியர்கள் 20 ஆண்டுகளாக, தெர்மலில் 28 ஆண்டுகளாக அடையாளம் காணப்படாமல் இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட ஆதாரம் இருக்கிறது, பிஎஃப் இருக்கிறது, பேங்க்கில் சேலரி சம்பளம் வாங்குறாங்கன்ற அனைத்து ஆதாரங்களும் தெர்மல் இருக்கிற ஒப்பந்த ஊழியர்கள் வச்சுருக்கிறாங்க. டிரான்ஸ்கோவில் இருக்கிற ஒப்பந்த ஊழியர்கள் வச்சுருக்கிறாங்க. ஈவன் டிஸ்ட்ரிபியூஷனோட பல பகுதியில் இருக்கிற ஊழியர்கள் வச்சுக்கிறாங்க என்பதையெல்லாம் சொன்ன பிறகு அவர் ஏற்றுக்கொண்டார். உறுதியாக ஒப்பந்த ஊழியருக்கு ஒரு நிவாரணத்தை தருகிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க என்று நமக்கு வாக்குறுதி அளிக்கிறார். அந்த அடிப்படையில் பாசிட்டிவாக இருக்குது. அடுத்த கட்ட நகருக்கு நான் செலவின்றிருக்கு. அதை ஒட்டி நமது தயாரிப்பு பணிகள் விரைவாக செய்து சென்னையில் கூடுகின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு அதிகப்படியான எண்ணிக்கையில் ஒப்பந்தோடு கொண்டு வர வேண்டும் என்று மாநில மையத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.